உயர் சாதியினருக்கு பத்து விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு கொடுப்பதை கண்டித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாம் தமிழர் கட்சியும் நடத்துகிற இந்த மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நடத்துகிற தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களே, இந்திய மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் என் அண்ணன் ஷெரீப் அவர்களே, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பு அண்ணன் வினோத் அவர்களே, தமிழ் தேச விடுதலை கழகத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய அண்ணன் ஜோசப் கென்னடி அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு இளவல் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய இதயமாக இருக்கிற என் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களே, என் அன்பிற்கினிய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களே, இனமான கலைஞன் என்னுயிர் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மனநிலை எல்லோருக்கும் இந்நாட்டில் வந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடு தேவையில்லை. ஐயா பெரியார் அவர்கள் தன்னை உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற ஒவ்வொருவரும், தனக்கு மேலே உயர்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்கிற ஒவ்வொருவரும், தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டால் இந்த இடஒதுக்கீடு தேவைப்பட்டிருக்க. இங்கே பேசிய ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் நமது மாமா தமிழ் முழக்கம் சாகுலதிலும் குறிப்பிட்டது போல, மிக நுட்பமாக தமிழ் இளம் தலைமுறையினர் விளங்கிக் கொள்ளணும். எல்லா சாதியிலையும் ஏழை இருக்கான்னு இருக்கான். ஒரு இடத்தில் இருந்து எழுந்தவன் ஏழை என்பதற்காக அந்த இடம் கழுவிவிடப்பட்டதில்லை. அவன் இழி சாதி தாழ்ந்த சாதி என்பதனாலேயே அந்த இடம் கழுவிவிடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த சட்டமேதை அம்பேத்கர் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஒரு மகர் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். எல்லோரையும் போல பள்ளியில் சென்று கல்வி கற்க முடியாத ஒரு சூழல். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகள் நாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இதை அணுக வேண்டும். ஒரு சிறுவன் படிக்க செல்கிறான். எல்லோரையும் போல இருக்கையில் அமர்ந்து படிக்க முடியாது. அவன் இருந்து எழுந்த இடம் தினமும் கழுவிவிடப்படுகிறது.
அவன் ஒரு கோணி பையை, சாக்கு துணியை கீழே விரித்து அதன் மேல்தான் இருந்து அமர்ந்து படிக்க வேண்டிய நிலை. அப்படி ஒவ்வொரு நாளும் கீழே விரித்து உட்கார கோணி சாக்கோடு நின்ற அந்த சிறுவன் தான் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பாராளுமன்றம் அவனுக்காக காத்திருந்தது. கோணிப்பை வைத்திருந்த அந்த இளைஞன் 50 வயதில் இந்திய நாட்டின் அரசியல் சாசனத்தை கோப்போடு வந்து நின்றார். என்னுடைய தம்பி ஹுமாயூன் அவர்கள் சொன்னது போல இந்தியாவில் சீன பழமொழி ஒன்று உண்டு. ஐயா இறையன்பு கூட பயணம் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று. 10,000 புத்தகம் தான் ஒரு மனிதன் படித்திருக்க வேண்டும் என்று சீன பழமொழி. 10,000 புத்தகம், 64,000 புத்தகங்களை படித்த ஒரு பேராசான் அண்ணல் அம்பேத்கர் அவர். அதை போல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் 400 பேர் படித்த பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தேன். நான் ஒருவன் தான் பறையன், மீதி அனைவரும் பிராமணர்கள். எல்லோரும் சேர்ந்து விளையாடுவார்கள். ஒரு ஓரத்தில் நின்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பேன். அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தேன் என்று. அந்த ஆள் மனதில் அன்றைக்கு இருந்த அந்த வலி ஒரு நாள் ஒரு புரட்சிகர மொழியாக நமக்கு கற்பிக்கிறார். யாராவது உன்னை பறையன் என்று சொன்னால் எழுந்து நான் தான் என்று சொல்லு. ஆமா, நான் தான். என்னப்போ யாரு பறையன்? நான் தான். என்னப்போ அப்படி கேளு. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று கருதி சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு உயர்வில்லை, மேம்பாடில்லை, விடுதலை இல்லை. இவன் ஏழை, அதனால் இந்த தெருவுக்கு நடக்கக்கூடாது. இவன் ஏழை, வறுமையில் வாழ்கிறான், அதனால் இந்த கோயிலுக்கு நுழையக்கூடாது. இவன் ஏழை, அதனால் முட்டிக்கு மேலே இவன் வேட்டியை கட்ட வேண்டும். இவன் ஏழை, அதனால் என் தெருவில் செருப்பணிந்து காலணி அணிந்து நடக்கக்கூடாது. கையிலே பிடித்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும். இவன் ஏழை, அதனால் முழங்கைக்கு கீழே துண்டை போட்டு கொண்டு நிற்கணும். அவன் ஏழை, அதனால் இடுப்பில் துண்டை கொண்டு குனிந்து கொண்டு கும்பிட வேண்டும். இப்படி இங்கே வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம் வகுக்கப்படவில்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, இவன் தாழ்த்தப்பட்டவன், இழி சாதி, தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்ட சாதி என்பதற்காகவே இந்த இழிநிலைகள் இங்கே உருவாக்கப்பட்டது. கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அண்மை செய்தி, தமிழகத்தின் தலைநகர் 21ஆம் நூற்றாண்டு இணையத்திலும் வலைத்தளங்களிலும் ஒவ்வொரு நாளும் உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் வாழ்கிற இந்த சமூகத்திலே, இந்த சூழலிலே தான் ஒரு தெருவில், சென்னையில் ஒரு தெருவில் தாழ்த்தப்பட்ட ஒருவன் வீடு கட்டி குடியேறிவிட்டான் என்று மொத்த தெருவும் அடித்து விரட்டியது. தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய நோய்களில் ஒன்று இது. இந்த சமூகம் வீழ்ந்ததற்கான முதன்மை காரணங்களில் இது ஒன்று. தன் பக்கத்து வீட்டுக்காரன் பீகாரியனாக இருப்பதில் பிரச்சனை இல்லை, தன் பக்கத்து வீட்டுக்காரன் தெலுங்கராக இருப்பதில் பிரச்சனை இல்லை, கன்னடராக இருப்பதில் பிரச்சனை இல்லை, மலையாளியாக இருப்பதில் பிரச்சனை இல்லை, மராட்டியனாக இருப்பதில் பிரச்சனை இல்லை, குஜராத்தியாக இருப்பதில் பிரச்சனை இல்லை, வங்காளியாக இருப்பதில் பிரச்சனை இல்லை, பறையனாக, பல்லராக, சக்கிலியராக இருப்பது பிரச்சனை. சக இன தமிழன் தாழ்த்தப்பட்டவன் அந்த தெருவில் குடியேறுவது எனக்கு பிரச்சனை. இந்த உளவியல் நோய்தான் இவனை இவ்வளவு தூரம் தாழ்த்தி வீழ்த்தியது. சாதிய வழியை தாங்கியவனுக்குத்தான் இடஒதுக்கீடு என்றால் என்ன என்பது புரிய வரும். நீங்க எதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது? சாதிய இழிவினாலும் தீண்டாமை கொடுமையினாலும் பல துன்ப உயரங்களை அனுபவித்த மக்கள், ஒடுக்கப்பட்ட, உழைக்கும், தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதிய மேலாதிக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு, தங்களை தற்காத்து மேலெழுவதற்கு கல்வி, வேலை வாய்ப்பில், அரசியல் அதிகாரங்களில் சமவாய்ப்பு, எல்லோருக்கும்
சமமான வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. ஏற்கிறது. நான் ஒரு வேளாண் குடிமகன், விவசாயி. நான் தண்ணீர் வாச்ச செல்கிறேன். வரப்பில் நின்று என் வயலை பார்க்கிறேன். நான் மிளகாய் செடியை நட்டு வைத்திருக்கிறேன். வரப்பில் நின்று பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செடிகள் வாடி இருக்கிறது, மற்ற இடத்தில் கொஞ்சம் பச்சை இருக்கிறது. இந்த செடி 2 நாள் தாங்கும். இந்த செடி இப்பவே தண்ணி விடவில்லை என்றால் செத்துப்போம். ஆனால் எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நான் போயிருக்கேன். ஆனால் வாடிய செடிக்கு முதலில் தண்ணி விடுவன் எவனோ அவன்தான் சரியான வேளாண் குடிமகன். அவன்தான் நல்ல விவசாயி. உடனே என்ன செய்கிறான்? ஒரு வாமடையை போட்டு மொத்தமாக தண்ணியை திறந்து விட்டால் எல்லா செடிக்கும் பாயும். ஆனால் காஞ்ச செடிக்கு உரிய நேரத்தில் போகுமா? போகாது. அப்ப என்ன செய்கிறான்? உடனடியாக பாத்தி கட்டுகிறான். ஒரு சின்ன ஒரு கரையை உருவாக்குகிறான். காஞ்ச செடி எங்க இருக்கோ அங்க பாத்தியை கட்டி அங்கே வாமடையை போட்டு உடனடியாக அந்த செடிக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறான். இதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இதுதான் சாதி வாரி இடஒதுக்கீடு. பல ஆயிரம் ஆண்டுகளாக இடிமகன் தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தி அடக்கி ஒடுக்க வைக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு இங்கே பேசினார்கள் எல்லோரும். மனுவில் மனு தர்மத்திலிருந்து இதிகாச புராணங்களிலிருந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நாம். ஏன் மன்னராட்சி காலங்களிலேயே கல்வி நமக்கு சேரவில்லை? இதை மிக கவனமாக என் தம்பி தங்கையில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். மனு தர்மத்திலே நாமெல்லாம் படித்தால், படிக்க சென்றால் படிக்க கூடாது, அது விதி. மீறி படித்தால் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக நீ அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாய். இது எழுதி வைக்கப்பட்டது. அடுத்த பிறவியில் நீ மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாய். எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் ஐயா பெரியார் போன்ற தலைவர்களும் சீவானந்தம் சிங்காரவேலர் போன்றவர்களும் அயோத்தியாச பண்டியர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற நம் தாத்தாக்களும் வந்துதான் அடுத்த பிறவியில் நீ பேயாக இரு, நாயாக இரு, அதை பற்றி கவலை இல்லை, இந்த பிறவியில் படித்து நீ மனிதனாக இரு என்று படிக்க வைத்தார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இதிகாச புராணங்களில் கல்வி வரல. நமது வள்ளுவ பெருமகனார் நம் மூதாதை தன் மறைமொழியிலே தொட்டனை தூருமனக்கே நீ மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவன் படித்தார். அப்போ ஆனா கல்வி தரவன் இல்லை. வானத்தை உரசி நிற்கிற பெருவுடையார் கோயிலை கட்டிய நமது பாட்டன் அருண்மொழி சோழன் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வைக்கல. கல்லணை கட்டி இன்னொரு பாட்டன் கல்லூரி கட்டி படிக்க வைக்கல. நாயக்கர் மகால் கட்டிய ஒரு திருமல நாயக்க பெருமன்னர் ஒரு மரத்தடியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினு படிக்க வைக்கல. மகால் கட்டினவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் கட்டின படிக்க வைக்கல. படிக்காத ஒருவன் வந்தான், தனக்கு கிடைக்காத கல்வி தன் தேசத்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சான் பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு தமிழ் மகன். அதுவரைக்கும் நீ படிக்கல. நீ படிச்சிட்ட பிறகு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அது கொடுக்கலாம். ஒரு கேள்விதான் உங்களிடத்திலே நான் எழுப்ப விரும்புகிறேன். கோயிலுக்குள் சென்று மணி அடிப்பவரும் குழிக்குள் சென்று மலம் அள்ளுபவரும் 2 பேரும் சமமாக இருக்கிறார்களா? 2 பேரும் ஒன்றா? இந்த சமூக கட்டமைப்பில் ஒன்று என்றால் ஒளிச்சிற இடஒதுக்கீடு கட்ட செருப்பால அடி. இல்லையே, இல்லையே. வர்க்க படுகொலைகள் குறைவு. இவன் ஏழை என் பொண்ணை கூட்டிக் கொண்டு போய் விட்டான், ஏழை என் பொண்ணை கட்டி கொண்டு போய் விட்டான் என்று கொலை நடக்கல. இவன் வேறு சாதி, தாழ்ந்த சாதி என்றுதான் பல்லாயிரக்கணக்கில் ஆணவ படுகொலைகள், சாதிய பெருமை படுகொலைகள் இன்னும் இந்த நிலத்தில் நிகழுது. எதற்காக இடஒதுக்கீடு?
எந்த சாதியின் அடிப்படையில் எந்த சாதியை காட்டி அதிகார பங்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதோ, வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, அதே சாதியின் அடிப்படையிலேயே அவன் மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு, கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கப்படுவதுதான் சமூக நீதி என்ற அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டது. அண்ணல் அம்பேத்கருக்கு தெரியாத? நேரு பொருளாதாரம் படிச்சவர் தெரியாத? பெரிய விவாதத்திற்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இவர்கள் சொல்றபடி 8 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவர்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். இந்த விழுக்காடு 0.49 விழுக்காடு தான். இந்திய வருமான வரி கட்டுவோர் கணக்கெடுப்புல படி பார்த்தால் இந்த விழுக்காட்டு ஊதியம் பெற்று வருமான வரி கட்டுவர்கள் 0.49 விழுக்காடு தான். மீதி 99.51 விழுக்காடு இவர்கள் கணக்குப்படி 8 லட்சத்துக்கு கீழே வருமானம் உள்ளவர்கள் தான். அப்ப ஏழைகள் தான், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தான். அப்படி என்றால் இவர்கள் கொடுக்க போற இந்த இடஒதுக்கீடு 4.9 விழுக்காட்டு மக்களுக்கா இல்ல 99.51 விழுக்காட்டு மக்களுக்கா? யாரு கொடுக்க போற? எனவே இது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்ற முறையை கொண்டு வருகிறார். இந்த நாடு 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறவன் வருமான வரி கட்டணும் என்று நிதிநிலை அறிக்கையில் கொடுத்துருச்சு. ஆனால் 8 லட்சம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு சம்பாதிக்கிறவன் ஏழை. இதே அரசு தான் சொல்லுது. அவனுக்கு இடஒதுக்கீடு. பொதுப்பட்டியல்னு ஒன்று சொல்றது, அது ஒரு வார்த்தை. உயர் சாதியினர், அது ஒரு வார்த்தை. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவன் தான் முன்னேறிட்டான. அப்புறம் மையத்துக்கு இடஒதுக்கீடு. அசிங்கமா பேசுறாருமா, இதை விட பேசணும். அது ரொம்ப அசிங்கமா போயிருங்கிறதுனால எதுக்கு, எதை வைத்து அவன் உயர்ந்தவன், முன்னேறியவன் என்று சொல்கிறீர்கள்? பதில் இருக்கா? அவன் தான் முன்னேறிட்டானே. எப்படி? பொருளாதாரத்தில் பின்தங்கியவனை எப்படி முன்னேறியவன் சொன்ன? பதில் சொல்லு. ஒரு நாடு சொல்லுகிறது இவர் முன்னேறியவர், உயர்ந்த சாதியினர். என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்ல நீ யாரோட மகன்டா? எவனுக்கு பிறந்த? நீ யார்? நீ யாரா? நீ? நான் எல்லா சாதியிலும் உயர்ந்தவன், எனக்கு பொருளாதார இடஒதுக்கீடு கொடு, வா. நாட்டில் எல்லாரையும் உயர்ந்த சாதின்னு அறிவிடா, ஒரே நாள் அறிவிடா. ஒரே சாதி, என் தேசத்தின் குடிமக்களில் எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு சொன்ன இந்த நாடு, இந்த நாட்டின் தலைவர், ஒரே நாளில் இந்தியாவில் சாதி இல்லை, அழிச்சிரு. சாதியை ஏற்றுதாழ்வு கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த இழிநிலை இன்றோடு ஒழிக்கப்படுகிறது. சொல்லு. கேள்வி கேட்டா அப்புறம் பாரு, கட்டி வச்சடி, நிக்க வச்சு சுடு. அதுக்கு துணிவு இருக்கா? சாதி இல்ல, ஒழிக்கப்பட்டுச்சு. சமநிலை சமூகம் கண்டாச்சு. எல்லாம் முடிஞ்சு. இனி என்னடா? பொருளாதார விடுதலை கண்டா, சமூக விடுதலை அடைஞ்சாச்சுடா. சாதியை ஒழிச்சாச்சு, சமூக விடுதலை முடிஞ்சு. இனி வர்க்க விடுதலை தான், பொருளாதார மேம்பாடு. என்ன? எல்லா சாதியிலும் ஏழை இருக்கான், கணக்கெடு. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு. ராஜா, நான் 80 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவேன், 8 கோடி கூட மாசம் சம்பாதிப்பேன் ஆண்டு ஒன்றுக்கு. ஆனால் 8 லட்சம் ரூபாய்னு கணக்கு காட்ட முடியும் ராஜா உன் நாட்டில்? 8 லட்சம் ரூபாய் தான் ஆண்டு. ஏன்னா அவ்வளவு நேர்மையான நாடு ராஜா உன் நாடு. அவனுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஓகே, 8 லட்சம் உங்க சம்பளம் போட்டு விட்டுறான் ராஜா. என்ன நீங்க இது கூட தெரியாதா ராஜா எங்களுக்கு? ஆனால் சாதியை மாற்றிக்கொள்ள முடியாது ராஜா, சாதியை மாற்ற முடியாது. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. நாட்டின் முதல் குடிமகனே கோயிலுக்குள்ள விடாத கூட்டம் நம்மளை சொல்லுது பொருளாதார அடிப்படை. அவர் உயர்ந்த சாதி. நாட்டின் முதல் குடிமகனே தாழ்ந்த சாதியா பார்க்கிற ஒரு தேசத்துல எப்படி இது?
எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு கட்டமைப்பு பாருங்க. எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அமைதியாயிட்டாங்க பாருங்க. அற்ப ஓட்டுக்கு தான். ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை விட அது எப்படி பேசுற? ஓட்டு போட வேணாம்ன்றனே. நான் தான் வேணாங்கிறனே. நான் உன் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. இடஒதுக்கீடை எழுத்து பேசுற பொருளாதார நீ என்னைக்கிடா எனக்கு போட்ட இனிமே போட போற? இந்த 10 விழுக்காட்டுல இடஒதுக்கீடு பெறான்ல, அவன் என் ஓட்டே கிடையாது. எத்தனை நூறாண்டாலும் எனக்கு போட மாட்டான். ஐயோ, அவன் காலில் விழுந்து நாயா கீழே போய் நக்குனாலும் எனக்கு போட மாட்டான். அப்புறம் என்ன கவலை பண்ணும்? நான் உன் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. என் நாட்டுக்கான ஆள், என் மக்களுக்கான ஆள், என் இனத்திற்கான ஆள். போட்டா போடு, போடணும்னா போ. நாங்கள் சத்தியத்தின் வழியில், நியாயத்தின் வழியில், தர்மத்தின் வழியில் தான் நிற்க முடியும். அதன் பக்கம் தான் நிற்க முடியும். இது அநீதி. இது அநீதி. இன்று வரை சமநிலை சமூகம் படைக்க போராடி கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பாருங்க, உயர்ந்த சாதி என்பதை எப்படி நீ மதிப்பிட்ட? அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கான், அப்படின்னா தாழ்ந்திருக்கான். சாதி எப்படி உயர்வடைஞ்சிடும்? அது எப்படி சொல்றாரு பாருங்க. நான் மது அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன், நான் ஒழுக்கமானவன், மானுட பண்புகளில் ஆகச் சிறந்தவன், ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன். இதற்கு நேர் எதிராக ஒருவன் தண்ணி அடிப்பான், கண்ட பொம்பளைகளை கெடுப்பான், ஊழல் செய்வான், லஞ்சம் பெறுவான், கொள்ளையடிப்பான், கொலை செய்வான், சமூகம் சொல்லி தந்திருக்கிற அத்தனை தர்மத்தையும் மீறி அநியாயம் செய்வான். ஒரு அயோக்கியன். ஆனாலும் நீ சொல்கிறாய் அவனை உயர்ந்த சாதி என்று. இது எவ்வளவு ஒரு வழியை தருகிறது பாருங்க. ஏண்டா அயோக்கிய பிள்ளை, உண்மையிலேயே நான் தானடா உயர்ந்த சாதி. மானுட பண்புகளில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற நான் தான் உயர்ந்த சாதி. இதற்கு நேரடியாக ஒரு அயோக்கியன், ஒரு இழிமகன், அவனை நீ சாதியில் உயர்ந்தவனாக பிறந்து விட்டான் என்பதற்காகவே உயர்ந்த சாதி என்று சொல்வது எப்படி? இந்த சாதிய கட்டமைப்பு எவ்வளவு கொடூரமா இருக்கு, கொடூரமா இருக்கு. ஏற்கனவே தினந்தோறும் போராட்டமா இருக்கு. தொடர்வண்டி துறையில், மத்திய அரசின் தொடர்வண்டி துறையில் 300 பேர்ல 3 பேர் இருக்கான். நம்ம பல போராட்டங்களை போராடி ஒண்ணுமே செய்ய முடியல. வங்கி பணிக்கு ஒருத்தன் இல்லை நம்மால். எல்லா புகார் அந்த முறையீடு என்னட்டு தான் வருது. அண்ணே 500 பேர்ல நாங்க 2 பேர் கூட இல்லைண்ணே தமிழர்கள். ஏன் 2 பேர் இருக்கீங்களா? இன்னும் 2 பேர் இருக்கீங்களா? தபால் துறையில 5 பேர் தேர்வு எழுதுறான். தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் 5 பேரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை உருவாகி போச்சு பாருங்க. 5 பேரும் ஹரியானாவை சேர்ந்தவன் தமிழ்நாட்டின் தபால் துறையில வேலைக்கு வந்துட்டான். ஒரு இடத்துல நீ இல்லை. ஏற்கனவே நீதித்துறையில் இல்லை. இப்ப பாக்குறீங்க நீங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் துணை வந்தார்? இசை கல்லூரிக்கு யார் துணை வந்தார்? சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கருடைய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு யார் துணை வந்தார்? நம்ம ஆள் கிடையாது. இசை கல்லூரியில் கூட இருக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு தகுதி இல்லை. ஐயா புஷ்பநங்குசாமி கத்தி தோர்வடைஞ்சு போயிட்டாரு. நீ புறக்கணிக்கப்படுகிறாய், நிராகரிக்கப்படுகிறாய், ஒடுக்கப்படுகிறாய். இதை உணரணும். ஏழை இந்த உயர்ந்த சாதியில தான் ஏழை இருக்கானா? மற்ற சமூகத்தில் ஏழை இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று. யாரு 10% 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு தெரு இறங்கி போராடியவன் யாரு? யாராவது சொல்லு. இந்த அரசு மாண்பு மிக்க, மேன்மை மிக்க, மதிப்பு மிக்க
ஆக சிறந்த அரும்பெரும் தலைவர் ஐயா மோடியுடைய ஆட்சியில் 2 சட்ட வரைவு உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று முத்தலாக்குக்கு எதிரான மசோதா சட்ட வரைவு, யாரையும் கேட்கல, உடனே நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் அவசர அவசரமா அந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு, எவனும் கேட்கல. மாநிலங்களவையில் கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு அது நிறைவேற்றப்படுது. எவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. ஆனால் காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லி எவ்வளவு பெரிய அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம் செஞ்சு பார்த்தோம். ஒரு நாளாவது இப்படி ஒரு விவாதம், இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றுவதற்கு, இப்படி ஒரு சட்ட வரைவை கொண்டு வருவதற்கு ஒரு 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 விவாதம் நடத்தப்பட்டதா? ஜல்லிக்கட்டு எத்தனை லட்சம் பேர் கூடி எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று எவ்வளவு போராடணும். காதுல பஞ்சு வச்சு படுத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன தெரியுமில்ல, நானும் பல தடவை சொல்லிட்டேன், எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல, தமிழர்கள்னாவே உங்களுக்கு அருவருப்பா இருக்கு, எங்களை பார்த்தா எரிச்சல் வருது, பிடிக்கல, விட்டுருங்கடா, விட்டுருங்க. நீ வேணா பார்த்துக்க, நம்மை பிதிக்கி பிரசவிச்சு அனுப்பிடுவாங்க. நீ எதையுமே நீ செய்ய வேண்டியதில்லை, அவனே அனுப்பிடுவான். உன்னை அவன் வச்சிருக்கிறது காரணம் உன் நிலத்தில் இருக்கிற வளம். இன்னும் கொஞ்ச நாளில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேனு, ஈத்தேனு, பெட்ரோகெமிக்கல் மண்டலம், அது இது எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டு மொத்தமாக நீ நாடு இருக்கும்போது விட்டு போயிடுவான். சுடுகாடை யார் பேர் எழுதி வச்சாங்கன்னு வச்சுட்டு போயிடுவான். தம்பி களஞ்சியம் அவர்கள் குறிப்பிட்டது போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று புதைக்க ஒரு பொது சுடுகாடு கிடையாது, இடம் கிடையாது. உயர்ந்த சாதிக்காரர்கள் சுடுகாட்டு வழியே கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியல. தெருவழியே இல்லை, தெருவழியே கூட நான் கேட்கல, சுடுகாட்டு புதை வழியே கூட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனுடைய பிணத்தை எடுத்துட்டு போக முடியல. இன்று வரை இருக்குது. நீ தனி கோலை வச்சு உனக்கென்று நீ தாழ்த்தப்பட்டவன், நீ இந்த கோலையில் தான் குடிக்க வேண்டும் என்ற நிலையில் நீ ஒரு நாளாவது தேநீர் இருந்து பார்த்திருந்தீன்னா நாங்க கேட்கிற இடஒதுக்கீட்டின் அருமை உனக்கு புரியும். நீ குடிச்சு பாரு, ஒரே தேநீர் கடையில் 2 கோவலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வகுப்பறையில் ஒரு சமூகத்தினர் தனியா, ஒரு சமூகத்தினர் தனியா, தாழ்ந்த சாதிக்காரன் தனியா, இப்படி இருந்து படிச்சுப்பார். அப்ப தெரியும் உனக்கு வலி என்னன்னு, எதுக்காக இடஒதுக்கீடுன்னு. கல்வி பெற்று உரிய வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மூலம் வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும்போதுதான் இந்த ஆதிக்க சாதியின் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமையில் இருந்து அவன் தன்னை தற்காத்து கொண்டு மேலெழ முடியும் என்கிற யதார்த்த புரிதலில் தான், உண்மை நிலையில் இருந்துதான் இந்த இடஒதுக்கீடு வகுக்கப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள், தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இந்த பொருளாதார அடிப்படையில் கொடு, பொருளாதார அடிப்படையில் கொடுன்னா, பொருளாதார அடிப்படையில் நீ கேட்கிற உனக்கு கொடுக்கலையே, கேட்காதவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 32 ரூபாய் ஒரு நாள் வருமானம் பெற்றவன் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டான், அவன் ஏழை இல்லை. ஆனால் ஒரு மாசத்திற்கு 60,000 சம்பளம் வாங்குறவன் ஏழை. எப்படிப்பட்ட ஒரு நீதி பாருங்க, இந்த நாடு கட்டமைக்கிற சமூக நீதியை பாருங்க. இது ஏன் வேக வேகமாக இந்த அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது நிறைவேற்றப்படுது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு புரியணுமா என்ன? இடதுசாரிகள் ஒரே ஒரு கொள்கையில் தான் உயிர் போட இருந்தாங்க, இந்த மதவாதத்துக்கு எதிர்ப்பு என்ற பேரில். அவங்க முத்தலாக்குக்கு எதிராகவும் ஏற்று பேசல. இப்ப இந்த இடஒதுக்கீடு எதன் பொருட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு? மதத்தின் அடிப்படையில் தான் இந்த உயர் சாதியினர் பிரிக்கப்பட்டிருக்காங்க, பார்க்கப்படுறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 10 விழுக்காடு கொடுக்கப்படுது. அதை ஏற்கிறார்கள் என்றால் இது என்ன மதவாதத்துக்கு எதிரானது? நாங்க தான் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தோம். நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்களாம் அம்மனமா இருந்தீங்க, நாங்க தான் வந்து உங்களை கோமணம் கட்டி விட்டோம். நாங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நீங்களாம் ஊமை மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க, நாங்க தான் வந்து உங்களை படிக்க வச்சோம். அதுக்கு முன்னாடி நீங்க நாகரிகம் இல்லாம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நாங்க தான் உங்களை மனிதராகணும் என்று பேசிய புரட்சியாளர்கள், சமூக நீதி காவலர்கள்
ஒருத்தன் வாய் திறக்கல. ஏன்? ஓட்டு. இந்த ஓட்டு ஓட்டு என்று நிற்பவர்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு நீ ஓட்டாத வரை நீ இப்படி ஓட்டாண்டியாகத்தான் தெருவில் நிற்ப. யாரு பேசுற? அதிமுக பேசுதா? நீங்க ஐயா வெங்கட்ராமன் கூட குறிப்பிட்டாங்க. ஐயா தம்பிதுரையோட எடுத்து வைத்த வாதம் சரியானது. அம்மையார் கனிமொழி கூட எடுத்து வைத்த வாதங்களை ஏற்கிறோம். ஏன் எதிர்த்து நீங்கள் வாக்களிக்கவில்லை? அதற்கு பதில் இருக்குதா? பதில் இருக்குதா? இது மறைமுக ஆதரவு. மாவீரன் நெப்போலியன் சொல்றான்ல, உலகத்தில் நடக்கிற கெட்டதற்கு, தவறுகளுக்கு, அநீதிக்கெல்லாம் அதை செய்கிறவன் அல்ல காரணம், அவன் மட்டுமே அல்ல காரணம். அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிற நல்லவனும் காரணம் என்றான். இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது மட்டும் குற்றவாளி அல்ல, அதை எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்த அத்தனை பேரும் குற்றவாளி தான். அவனும் கூட்டாளி தான். நாங்க வெளியில போறோம், அவங்க பழகிட்டாங்க. சட்டசபையா இருந்தாலும் பாராளுமன்றமா இருந்தாலும் எந்திரிச்சு போய் போய் பழகிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியாது. நாம என்ன கேட்கிறோம்? சாதியை ஒரே நாள்ல ஒழிச்சிடு, ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு. முடியலையா? ஒண்ணு செய், சாதி வாரியாக கணக்கெடு. இந்தியா முழுமைக்கு எடு, தமிழ்நாட்டில் எடு, சாதி வாரியா எடு. எந்தெந்த சாதி எவ்வளவு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடு. இப்ப உயர் சாதியினர் நீ சொல்றீல்ல, அவ எத்தனை விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்லு. முதல்ல உயர்ந்த சாதியினர் யார் யார் என்று சொல்லு. அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒரு கை பார்க்கிறோம். என்ன நீ உயர்ந்துட்ட, எங்களை விட புடிங்கிங்க, என்ன நீ புடிங்கிட்ட? உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே திங்கிற நெய், அவனே திங்கிற வெண்ணெய், அவனே திங்கி குடிக்கிற பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து சாப்பிடுற. தாழ்ந்தவன் உனக்கு, தாழ்ந்தவன் உழைக்கணும். ஏன் வேர்வையில் விளையாட கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் மக்கனையா திங்கணும்? உங்களுக்கு வெக்கம் இல்லடா? வெக்கம் இல்ல? கேவலம், கேவலம். நீ என்னத்துல உயர்ந்துட்ட? இந்த வேலைகளையும் சேர்த்துக்க. அதுலயும் தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அதான்டா நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்லூரிகள், இந்த நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுங்க. அப்பெல்லாம் வாய் பேசல. அவர்களுக்கு என்ற உடனே அதுக்கு ஒரு சிறப்பு உத்தரவு விடுறாங்க. எப்படிப்பட்ட இயக்கத்தனம் பாருங்க. வா, கொஞ்ச நாள் நீ மலம் இல்லை, நான் மணி அடிக்கிறேன். கொஞ்ச நாள் நீ போன ஏறி, நான் மந்திரம் சொல்றேன். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, பிராமணர்கள் தான் கோயிலுக்குள் சென்று மணி அடிக்கணும் என்று சாதிய ஒதுக்கீடு, சாதிய இடஒதுக்கீடு. அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள் சென்று மணியடிக்கலாம், அர்ச்சனை செய்யலாம் என்பது சமூக நீதி இடஒதுக்கீடு. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த சாதிதான் செய்ய வேண்டும். அதுக்கு ஏன்னு கேளுங்க, வழக்கு போடுங்க. அது ஆகம விதியா? ஆகம விதியுமா? நாம என்ன கேள்வி இருப்போம்? ஆகம விதியா ஆரிய சதியா? நுட்பமா விளைங்கள். என்ன அப்படி என்ன ஆகமம்? அதே மந்திரத்தை நாங்க சொல்லாலும் உங்க சாமி கேட்காத. எங்க இருந்து நீ வீழ்த்தப்பட்டிருக்கே பாரு. உன்னுடைய கோயிலுக்குள் உன்னுடைய மொழி, உன்னுடைய இறைவனுக்கு, உன்னுடைய தெய்வத்திற்கு உன்னுடைய மொழியில் தானே வழிபாடு இருந்திருக்கணும். இது எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய அநீதி. தமிழ் கடவுள் முருகன் எல்லாருக்கும் தெரியுது. தமிழ் இறையோன் முருகன் உனக்கு எல்லாருக்கும் தெரியுது. தமிழ் இறை மாயோன் எல்லாருக்கும் தெரியுது. தமிழ் இறைவன் ஆதி பெரும்பாட்டன் சிவன் எல்லோருக்கும் தெரியுது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே. அந்த படிச்சவனுக்கு தெரியும். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் யார் பாடுறா? நக்கீரன் என்கிற பெரும்பளவன் சொல்றான். அந்த இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும்
தமிழ் வளர்த்த கடவுள், தமிழ் கடவுள்கள். ஒருவன் நக்கீரனோட தமிழோடு சற்று விளையாடலையா வந்தோங்கிறான் சிவபெருமான். இங்கிட்டு அவையே உன் தமிழ் அள்ளி பருகலையாம் வந்தோங்கிறான் முருக பெரும்பாட்டன். ரெண்டு பேருக்கும் தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது, அது நீச பாசைட்டான். அன்னைக்கு நீ அனுமதிச்சாவாரு, அதுக்கு தான் இன்னைக்கு முச்சந்தில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கேன். இது ஒரே வழிதான் இருக்கு. இருக்கிற கோயிலை பூட்டுறது, புது கோயிலை கட்டுறது, அதில் நம்ம புலிப்பாணி சித்தர்கள் ஓதுவார்கள், அவர்களை கூட்டி கொண்டு வைக்கிறது. போடு என்ன பாடு, திருமுருகாட்டுப்படையிலிருந்து பாடுறான். வேற என்ன ராஜா வழி இருக்கு? ஒன்றும் வழி கிடையாது. இதனால நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம்னு தொடங்கி அது பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டு இருக்குது. என்ன பாவம் காவலர்கள் நிலைமை. அதனால நம்ம கொள்ளக்காரங்கிட்டு தான் நாட்டை கொடுத்தோம்னு நினச்சி வாதனைப்பட்டு இருந்தோம். குலகார பயல்கள்டையும் கொடுத்துட்டு இருக்கோம். கொடநாட்டில் 5 கொலை நடந்துருச்சுங்கிறான், இங்கே ஒரு 5 கொலை நடந்துருச்சுன்றான். இந்த பாரதிய ஜனதாக்கார அவன் ஒரு ஆள் போயிட்டு தான் வந்த எச்ராஜாலாம் என் தம்பி கலைஞர் கூட ரொம்ப கோவப்பட்டார். சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு எங்கே இருக்குன்னுட்டு, எங்க வேறு இங்கே தான் ராஜா இருக்கு. உன்னைய மாதிரி ஒட்டி செடி இல்லை ராஜா. நாங்க காலங்காலமாக இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள். நீ எங்களை அண்டி ஒண்டி நத்தி பிழைக்க வந்த ஒருத்தர் ஒட்டி செடி. ஏன் வேற என் அண்ணன் வேற தேடுறதுக்கு ஓ வேற தேடி போராஜா. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். அது எந்த ஊர்ல இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, எந்த திசையில் இருக்குன்னு கண்டுபிடி. யுவான் சுவாங் மாதிரி போ, கலிலியோ கொலம்பஸ் மாதிரி கிளம்பு, போய் பாரு. லயோலா கல்லூரியில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கருத்து சுதந்திரம் மிக்க ஒரு சுதந்திர நாடு. படம் வரைஞ்சு வச்சதுக்கு முகிலன்கிற ஓவியர் ஒரு கருத்து சித்திரம் வரைஞ்சிட்டாரு, லயோலா கல்லூரியில் வச்சுட்டாரு. என்னடா நடக்காத வச்சுட்டான், அது என்னடா கற்பனையில் தீட்டி வச்சுட்டாரு அந்த ஓவியத்தை. நாய்களை நீங்கள் பண்ண அநியாயம் தானடா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஆசிவா கற்பழிப்பு வைக்கல, எல்லாத்தையும் தான் நீங்கள் பண்ண கொடுமையை தான் வச்சிருக்கிறாரு. 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற என் நாடு, சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறி தின்னா கொன்றுவேன். எவ்வளவு பெரிய தர்மம். ஊராளுக்கு ஊட்டி விடுகிற என் தேசம் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வரும். எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு பெரிய கொடுமை. இதையெல்லாம் நீங்க கருத்தா பேசிடக்கூடாது. அதை விட அதிகமா நான் பேசுறேன். நீ என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணிட்ட நீ? இல்லையே எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்க. எதுக்கு ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இதை கொடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறேன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பார்ப்பேங்கிற. அதுல பாரு பணம் எங்க இருந்து வருதுன்னு. உங்களுக்குலாம் எங்க இருந்துடா பணம் வருது? எங்க இருந்து வருது? எங்கிருந்தோ வருது. அதெல்லாம் பார்க்காம என்னங்க இவ்வளவு உளவு படம் வச்சிருக்கா, வருமான வரித்துறை வச்சிருக்கா, ஹவாலா வருதா கண்டுபிடி, வங்கி மூலமா வருதா கண்டுபிடி. வேற எதுக்கு நீ ஆட்சியில் இருக்க? உனக்கு தெரியுது வரலைன்னு. ஆனா சும்மா எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது நாய். இதை யார் பேசுறது? எங்கிருந்தோ வந்த நாய்கள் எல்லாம் பேசிருக்காங்க. எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது. இப்போலாம் கொஞ்சம் இந்த குடுகுடுப்பு அடிக்கிறவங்க ஒளிஞ்சிட்டாங்க. முன்னாடி விடியங்கள் நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. அந்த மாதிரி எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ ஒரு அம்மா தாமரை மலர், தாமரை மலர், தாமரை மலர். ஐயோ, பல பாவங்கள், பல பரிதாபங்கள், பல கொடுமைகள், பல அநியாயங்கள். உடனே ஒருத்தர் இந்த லயோலா கல்லூரியை அரசு உடைமையாக்கிடணும். நாய்களா இருந்த அரசு சொத்து எல்லாம் தனியார் மயப்படுத்தி விட்டு தனியார்ல கொடுத்து விட்டு ஒரே ஒரு கல்லூரி தனியார் இருந்து ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. அதை அரசுக்கிட்ட கொண்டு வரணும். கொண்டு போ. கோயில் எல்லாம் எங்க கிட்ட கொடுங்க. ஐயா எச் ராஜா
அரசுகிட்ட இருக்கும்போதே ஒரு சிலையும் உள்ள இல்லை. எல்லாம் கொண்டு போய் எங்கள் ஐயா வைகுந்தர் சிலையை கும்பிடப்படாது, சிலை கிடையாது, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீயே நில்லு, நீ தான் சாமி, உன்னையே நீ கும்பிட்டுக்க அப்படின்னு கோயிலில் ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்டார். எவன் கும்பிட்றானோ அவனை பார்த்து அவனை கும்பிட்டு போண்டிதான். ஏன் சிலையை தூக்கிட்டாரு? கடத்திடுவான்னு தெரியும். கோயிலை என்கிட்ட கொடுங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு பிரச்சனை இல்லை, நீங்களே வச்சுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வெங்கடாசலபதி கோயிலையும் ஐயப்பன் கோயிலையும் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துறோம். இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு கேனா பையன் நினச்சிக்கிட்டு என்னத்தையாவது பேசிட்டு அலையிருக்கு. இப்போ ஓட்டுக்காக வர்றார் ஐயா மோடி, ஒருத்தர் விடாமல் அவருக்கு போட்டுட்டு தான் நீங்கள் மறுவேலை பார்க்கணும். ஒரு மானங்கட்ட கூட்டம் சாவுக்கு வரல, கத்தி கதறும்போது வரல, வெக்கம் கெட்டு மானம் கெட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கெட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தர் உண்டா? இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. அந்த இங்கே பாருங்க, சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்றாரு, வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்து தான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு 2014. ஒருத்தன் பதில் பேசல. லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா, இதுக்கு பதில் சொல்லுங்கடா. முதல்ல வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதா 2014 மோடி வென்று பிரதமர் ஆனார். இதுக்கு பதில் இருக்கா? மறுப்பு இருக்கா? இது யார் சொல்றது? மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர். எப்படி இருக்கு பாருங்க. மறுப்பு. இந்த ஹேக் செய்யறதை நாங்கள் தடுத்து தான் 3 மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. இந்த ஹேக் செய்யறது, அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது தெரிந்த 15 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க. அதை தெரிந்ததனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று அவர் சொல்றார். வாயை திறக்க மாட்டானே, பதில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அவன் சொல்றான், இவர் சொல்லிதான் நாங்க கொலை பண்ணோம், எல்லாரையும் பண்ணோம், நாங்க ஆவணங்களை எடுத்துட்டு வந்தோம்னு. நான் சட்டத்திற்கு முன்னாடி நிரூபிப்பேன். முன்னாடிலாம் ஒரு தர்மம் இருந்துச்சு. தன் மீது ஒரு குற்றம் வரும்போது பதவியை விலகிட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு மறுபடி பொறுப்பே இருக்கிற ஒரு தார்மீகம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. அவன் தலைவர்கள் நாடாளும் போது அது இருந்தது. தருதலைகளும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் நாட்டாளும் போது அதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாட்டை கொடுத்துட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் பாருங்க. எல்லா உரிமையும் பறிவைகிட்டு இருக்குது. இங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தில் முதலீடு செய்ய போறான்னு சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். தொழில் எங்க உங்க தலை மேல தொடங்குவானா, என் நிலத்து மேல தொடங்குவானா? எதுல தொடங்குவான்? எதுல தொடங்குவான்? என் நிலத்துல, என் விளை நிலத்துல, எத்தனை ஆயிரம் ஏக்கர்ல. அவனுக்கு நீர், அவனுக்கு மின்சாரம் யார் கொடுப்பா? அவன் என் நிலத்தில் என் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவதற்காக போடப்படுகிற சாலைகள் தான் 10 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 9 வழிச்சாலை. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு 10 வழிச்சாலை. உங்களை பாடையில கட்டி சுமந்து போறதுக்கு ஒத்தடி பாதை போதாதாடா? எதுக்குடா 10 வழியில சாலை போடுறீங்க? எதுக்கு? கார்ல போறவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம், காருக்குள்ள இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற உழவனை பற்றி, வேளாண் குடிமகனை பற்றி ஏன் கவலைப்படல? வேகமா போயிடணும். போய் என்னடா புடுங்க போறீங்க? சீரியல் தானடா பார்க்க போறீங்க? என்னடா வேகமா போய் என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க, என்ன வேகமா போய்? இது ஒரு தேசம். 1 மணிக்கு நள்ளிரவு 1 மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான். ஆயிரக்கணக்கான இளைஞர் 1 மணிக்கு விடிய காலம். 4 மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். உன் இனத்தின் பிரச்சனை, உன் மண்ணின் பிரச்சனை, உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திறந்து வந்திருப்பிய? உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்கள் நெஞ்சு வெடிக்க போராடிட்டு
உனக்கும் சேர்த்து. இது கொடுமை. பால் ஊத்துறது, பால் ஒரு புரதச்சத்துள்ள உணவு, முழுமையான உணவு, எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு, ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு, குடங்குடமாக கொண்டு போய் ஒரு உருவம் படம் குறித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது? ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா? இதை தூரதேசத்தில் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பா இந்த இனக்கூட்டத்தை? என்னைக்கு இந்த இனம் நாகரிகம் அடையும் என்று நினைக்க மாட்டானா? எத்தனைய முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன். ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க, அதை மறுத்து சொல்லுங்க, பால் ஊத்தாதீங்க என்று. அதை ரசிக்கிறாங்க. ஏன்? ஊத்துறவன் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் இனம் சார்ந்த பிள்ளை. அவருடைய அக்கா மகனோ, அவருடைய தங்கச்சி மகனோ, அவர் ரத்தம் உறவோ, அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பால் ஊத்தி இருந்தா பார்த்து ரசிப்பாரா? சொல்லல. இவர் தலைவராகி வழிகாட்டப்படும். நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவும் என்னுடைய தம்பி விஜயன் அது ஊத்தாதீர் என்று அறிக்கை விடுத்து ஒரு தடவை ஊத்துறதில்லை. நாக்கில் சூடங்காட்டுவது இது என்னது? அது கேலி பேசுறது. சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு உந்தூர்லேயே ஓட்டுறார். அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது, அவரை பின்பற்றுவரெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது. அதை போலதான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்றேன். உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும். அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அறிக்கை விட்டீர்கள், பாராட்டு. அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான். விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள். பார்த்த எல்லோரும் 16. நீங்கள் வலைவழியில் பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்க முடியாது. நான் பார்த்தேன். ஆடை அறுத்து தலையை துண்டாக விட்டு ரத்தத்தை உங்கள் படத்தை பீச்சி அடித்த பதாகையில பீச்சி அடித்த காட்சி உலகம் போல வலைவழியில் வந்துச்சு. எல்லோருமே அதை அருவருத்தோம், அந்த செயலை வெறுத்தோம். நீங்களும் வெறுத்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லணும், உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய, நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்லுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. படம் பார்க்கட்டும், கைதட்டட்டும், ரசிக்கட்டும். அதுக்காக இப்படியா? இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல. கேரளாவின் மம்முட்டி, மோகன்லால் படங்களை, மற்ற நடிகர் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாகைக்கு பால் ஊற்றி கொண்டும், சூடங்காட்டி நாட்டில் சூடத்தை வைத்து சுற்றி கொண்டும், ஆடை அறுத்த ரத்தத்தை பீச்சி கொண்டும் இருக்கிறார்களா? இதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா? இது நல்லா இல்லது. இதை அனுமதிக்க முடியாது. தமிழர்னா சிரிப்பான், காரி துப்புவான். அவங்க என்னைக்கு நாகரிகம் அடைகிறதுன்ட்டு வரிசையில் எதற்கு வரிசையில் நிற்கிறது இல்லையா? நூலகத்தில் நில்லு, பழச்சாறு கடையில் நில்லு, அங்கே போய் ரேஷன் கடையில் 1000 ரூபாய்க்கு நிற்கிற. தப்புன்னு துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் நிற்கிற 1000 ரூபாயோட. 1 கோடி ரூபாய் காரில் வந்து இறங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறாங்க. என்னையா கொடுமை? அவனுக்கு தான் பொருளாதார இடஒதுக்கீடியா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. 1000 ரூபாய். இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில. உலகத்துக்கு சோறு போட்டுட்டு இங்க பாருங்க, சிப்பிலிருந்து முத்தெடுத்தான். கரும்பு கண்ணு இது பாருங்க, மொழி கண்ணல்ல இருந்து அந்த மொக்குல இருந்து முத்தெடுத்திருக்கான். எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் பாருங்க. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிவக சிந்தாமணியில திருத்தக்கத்தேவர் பாடுறார், சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்று போவோர் வருவோரையெல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, இருந்து விருந்துண்டு போங்க, வெறுங்கையோட போக வேணாம், பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டாடைகளும் அள்ளி தரம் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோறு போட்டு பொண்ணு மணி வைரம்
பவளம், இந்த பட்டாடைகள் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை 1/2 கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு ரேஷன் கடை, 1 முளை கரும்பு, 1/2 கிலோ சக்கரை, அப்படியே கடையில் ஒரு பால்டா வாங்கி குடிச்சுட்டு படுத்த வேண்டியது. மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம், அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு அசிங்கம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இடஒதுக்கீடு என்பது நமக்கான சலுகை அல்ல, நமது உரிமை. நான் ஏழை, எனக்கு சலுகை காட்டுங்கள், எனக்கு உதவுங்கள் என்பது தனிப்பட்ட என்னுடைய இழப்பு, என்னுடைய உயர்வு. ஆனால் சாதிய இழிவு என்பது ஒரு சமூக இழிவு, ஒரு சமூக அடிமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சமூக இழிநிலையிலிருந்து மேம்படுவதற்கான இடஒதுக்கீடு. அதை நீங்க வறுமையை ஒழிக்கணும், எல்லாரையும் பொருளாதாரத்தில் வளர்த்தெடுக்கணுங்கிறத எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. ஆனால் இடஒதுக்கீடு வறுமையை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது அல்ல, அதை நீங்க தெளிவாக விளங்கணும். அது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அதிகார பகிர்விலும் காலங்காலமாக தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு உரிய உரிமை கொடுக்கப்பட வேண்டும், சரியான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று, கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதை விளங்கிக் கொள்ளணும். வறுமையை ஒழிக்க வேறு திட்டம் தீட்டுங்கள், வேலை வாய்ப்பை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேற ஒரு திட்டத்தை தீட்டுங்கள், யார் வேணான்னு சொல்லல. அதுக்காக முன்னேறிய சாதி அவன் தான் முன்னேறிட்டானே, அது எப்படி, எதை வச்சு நீ முன்னேறினான்னு சொன்ன? எங்க அண்ணன் கிருஷ்ணசாமியோட பேசிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க தலித் இல்ல, அதுல என்னுடைய கருத்துல உடன்படுறார். ஆமா, நாங்க தலித் இல்ல, ஏன்னா தலித்து என்கிற ஒரு தேசிய அடையாளம் அப்படிலாம் ஒருத்தனும் இல்லை இங்க. இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் இடஒதுக்கீட்டு, பொருளாதார இடஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அம்மையார் மாயாவதி ஆதரிக்கிறாரு, 2 பேரும் தலித்து தான். அப்படி ஏற்பியா? நான் தமிழன், தலித்து என்பது தன்மான இழப்பு என்கிறார் பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆதி தமிழர் என்பதான் பெருமை என்கிறார், அதுதான் நம் அடையாளம் என்கிறார். அதை நீங்க நன்கு விளங்கணும். ஹரிஜன் என்பது காந்தியினுடைய புரட்டு, ஏமாற்றுங்கிறார். அவர் தெளிவா சொல்லி வர்றார், ஆதி தமிழர் நாம் என்பதே நமது அடையாளம், நமது பெருமை என்கிறார். அதை நீங்க விளங்கணும். அந்த அடிப்படையில் நாங்க தலித்து இல்லை, நாங்க மருத நிலத்தை வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம். எங்களுக்கு உழவு, வேளாண்மை செய்து தொழில், வேளாளர். நாங்க இந்திரனை தெய்வமாக வழிபட்டவர்கள், தேவ இந்திரன், தேவேந்திர வேளாள குலம், இதுதான் எங்கள் அடையாளம். நீங்க பல்லர் என்று சொல்லக்கூடாது, சரி, மல்லர் என்றும், அப்படிதான் சங்க இலக்கியத்தில் பாடல்கள் இருக்குது, மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் தான் நீங்கள் அழைக்கணும், அதான் சரி. ஆனால் என்னை தாழ்த்தப்பட்டவன், என்னை எசி என்று சொல்ல நீ யார் என்று கேட்கிற. அதனால நீ என்ன செஞ்சிரு, என்னை இந்த பட்டியலில் இருந்து என்னை தூக்கி விட்டுரு, என்னை இந்த உயர் சாதியில சேர்த்துரு. இனி எல்லா சாதியினரும் நம்ம என்ன செய்யறோம், எங்களை உயர்ந்த சாதின்னு அறிவிச்சிரு. அதான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தடவை நீ எனக்காக பேசுங்கிற, இந்த பட்டியல் சாதியிலிருந்து எங்களை எடுத்து விட சொல்லிடு, நாங்க எப்படியோ பொழைச்சுக்கிறோம்ங்கிற. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று எவனும் சொல்ல வேணாங்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பெருமக்களுக்கு, எங்க அண்ணனையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறீங்க 10 விழுக்காட்டுல. தயவு செய்து இந்த பட்டியலிருந்து அவர் எடுத்துட்டு அவர் உயர்ந்த சாதியை அங்கீகரிச்சிரு. ஏன்னா அவர் உன்னுடைய விழுக்காட்டை ஆதரிக்கிறார், இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார். அவரை சேர்த்து நீ கூட 2 விழுக்காடு கூட கொடு, அவருக்கும் சேர்த்து கொடு. நமக்கு ஒரே ஒரு கருத்து தான், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சாதியை ஒழிச்சிரு, சமநிலை சமூகம் படைச்சிரு, எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துரு. நீ வைக்கிற வருமான வரம்பை நாங்கள் ஏற்கிறோம். இல்லையா ஒன்று செய், சாதி வாரி கணக்கெடு, தமிழ்நாட்டுக்குள்ள மொழி வாரியாகவும் கணக்கெடு. ஏன்னா எங்களை இங்கே பல பேர், நாங்கள் 40 விழுக்காடு இருக்கோம், 30 விழுக்காடு இருக்கோம். வாயா ஓ விழுக்காடு என்னன்னு பார்த்துருவியா? பார்த்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்,
பிற மொழிவழி தேசிய இனங்களில் தமிழ் இன மக்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பில் கல்வியில் முன்னுரிமையோ அதே முன்னுரிமை இங்கே கொடுக்கப்படும். நான் அங்க வந்து தெருவில் நிற்பேன், நீங்க வந்து தேரில் உட்கார்ந்துருப்பேன். எப்படி இது? எப்படி இது? சாதி வாரி கணக்கெடுப்போம். இப்போ 1 கோடி இருக்குங்கிறான், அதுக்கு தக்கன இடஒதுக்கீடு கொடு. இப்போ 1.5 கோடி இருக்குங்கிறான், அதுக்கு தக்கன கொடு. இந்த உயர்ந்த சாதி எத்தனை கோடி இருக்கான்னு பாரு, அதுக்கு தக்கன இடஒதுக்கீடு கொடு. 1 இருந்தானா 1 கொடு, 3 இருந்தானா 3 கொடு, 10 இருந்தானா 10 கொடு, 3 தான் இருந்தானா 3 கொடுத்துட்டு மீதி எல்லாம் என்கிட்ட கொடு. வேற வழி என்ன இருக்குது? முதல்ல பட்டியலில் எந்தெந்த சாதி உயர்ந்த சாதின்னு அறிவி. நான் கேட்குறேன், நான் எப்படா தாழ்ந்த சாதி, எதை வச்சு என்னை தாழ்ந்த சாதின்னு சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லு. எனவே ஒட்டுமொத்தமாக இது வருகிற தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்ம ஐயா ஒருத்தர் இருக்கிறார், என்ன சொல்றாரு, இந்த 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்டால பாரதிய ஜனதாவுக்கு 10 விழுக்காடு வாக்கு கூடிடுச்சுங்கிற. இவங்கெல்லாம் கூடி பேசிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா மோடிக்கு பயம் வந்துட்டுது. முதல்ல இங்க பாருங்க நடையலாம். இப்ப அண்மையில ஒரு காணொலி வந்திருக்கு, நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு. மார்ச்ல வந்து படுத்து அப்படியே தரையில அங்க பிரதேசம் உருவாங்கி பாருங்க, அப்படியே உருண்டு போவார். நீங்க எங்க அண்ணன் சத்யராஜ் நடிச்ச அம்மாவாசை, எங்க அப்பா எடுத்த படம், இது அமைதி படம். முதல்ல எங்க அப்பா மணிவண்ணன் தான், மணி நடிப்பு. அவர் தான் அரசியல் இருப்பாரு. அவர் தேங்காய் உரிக்கி தின்னுட்டு இருப்பாரு. இவர் அப்படியே வந்து கை கட்டி அவர் நிமிந்து எம்எல்ஏ ஆயிடுவார். அதே தான் ஐயா மோடி. அத்வானியை கும்பிடு நீங்க முதல்ல பார்க்கல, அப்படியே கும்பிட்டு காலை தொட்டு அவரும் நல்ல பையனா இருக்கானே, பரவாயில்ல. இந்த பையன் தான் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தானா, பரவாயில்ல. இப்போ அவர் இப்படி கும்பிட்டுக்கு நிற்கிறாரு. இவர் அப்படியே நான் கூட எங்கள் அப்பா கற்பனையில் எடுத்திருக்காருன்னு நினைச்சேன். காலத்தை கணித்து எடுத்துருக்கு. கூட்டணிக்கு கூட நாங்கள் தயார். என்ன கொலை நடுங்குது. இன்னொருத்தன் ஆட்சியில் உட்கார்ந்தா கேட்பான்ல, எத்தனை நாடு போன கும்பிட்டு செலவழிச்ச. இது காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. பல முறை சொல்லிட்டேன், ரெண்டும் வெவ்வேறு கட்சின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது எவ்வளவு ஆபத்தானது, நாங்கள் சொல்றது எவ்வளவு சரியானதுன்னு உங்களுக்கு காலம் புரிய வைக்கும். எது ஒன்றுக்கு 2 பேருக்கு மாற்று கிடையாது. நம்ம ஐயா வெங்கட்ராமன் கூட சொன்னாங்க பாருங்க, அவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ். 2 பேருமே ஒரே கட்சி தான். இவங்களை ஒழிக்கணும். ஒரு காலம் வரும், வடகொரியா தென்கொரியா மாதிரி, கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் மாதிரி, வட இந்தியா தென் இந்தியான்னு ஒரு 2 நாடு உருவாகிற காலம் விரைவில் வரும். ஓ இந்தியும் வேண்டாம், ஓ இந்தியாவும் வேண்டாம், நீயே வச்சுக்க ராஜான்னு சொல்ற காலம் விரைவில் வரும். அந்த நிலைக்கு நம்மளை இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார். நல்ல எல்லா மாநிலமும் அமைதியா இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் போராடுறான்னு நினைப்பான். என்ன தமிழன் தான் எல்லாவற்றுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கான். நாங்க தான் போராடுவோம். இந்திய நிலப்பரப்புக்குள் ஒரே ஒரு இனம்தான் தூய இனம், பியூர் ரேஸ், சாகாம இருக்கிறது தமிழை மட்டும்தான் இருக்கான். மற்றவெல்லாம் கலப்பினம். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிரிந்த மொழிகள் தான் தென் மாநில மொழிகளா இருக்கு. கலப்பா மாறிட்டான். வட இந்தியாலும் அப்படிதான். ஆனால் இந்த நிலத்தில், இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இனம்தான் தூய இனம் இருக்கு. அவன் தான் சண்டை போட்டுட்டே இருப்பான். ஏன்னா மரபணு மாறாத ஒரு இனக்கூட்டம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே தான். அதனால அவன் எப்பவுமே எதிர்த்து கொண்டு தான் இருப்பான். பண மதிப்பிழப்பா சண்டை போடுவான், ஜிஎஸ்டியா சண்டை போடுவான், இந்தி திணிப்பா சண்டை போடுவான், நீட்டா எதிர்ப்போம், எதா இருந்தாலும் எதிர்ப்போம். அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ் பிஜேபி எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம். ஏன்னா எங்களுக்கு எதிராக தான் அது இருக்கும். என்னைக்கு எங்களுக்கு ஆதரவா எதையும் கொண்டு வர மாட்டான், எங்களுக்கு நல்லா தெரியும். இதனால
இந்த இடஒதுக்கீடு என்பது நமக்கு இந்த அதிகாரங்கள் தருகிற சலுகை அல்ல, நம் உரிமை. அதை உயிரை கொடுத்தேனும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வைப்பது நம் கடமை என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அத்துணை தலைவர் பெருமக்களுக்கும், உணர்வெழுச்சியோடு பங்கேற்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.